நற்றமிழ் மூதாட்டி ஔவை பிராட்டியாரால் தென்னாடு முத்துடைத்து என போற்றப்பட்ட முத்து குளித்துறை பட்டினங்களில் முதலிடத்தில் வைத்து பாராட்டத்தக்க பூர்வ சரித்திர முக்கியத்துவம் பொருந்தியதுதான் மணப்பாடி என்னும் மணவை எம்பதி. இவ்வூரானது இக்காலத்தில் சிறிய ஊராயிருந்த போதிலும் பாண்டிய மன்னர் அரசாண்ட காலத்தில் ஒரு பெரிய துறைமுகப்பட்டினமாகவும் வியாபார ஸ்தலமாகவும் இருந்ததாக சரித்திரம் கூறுகிறது. மேலும் கத்தோலிக்க வேத சரித்திரத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு பெரிய ஊரென மதித்தற்கு சாலவும் உரியதாகும் என்பதில் சந்தேகமில்லை. சேசு சபை குருவானவரும் தம்மை ஒப்பாறு மிக்காரும் இல்லை என தக்க வகையிலும் மிக புகழ்பெற்ற தமிழ் வித்வானுமாகிய ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி என்னும் வீரமா முனிவரும் பரதகுல புலவர்களும் செந்தமிழ் பாவலர்களும் இந்த மணப்பாட்டூரை ஒரு பெரிய நகர் என கூறியுள்ளனர். 1542 ஆண்டு அக்டோபர் மாதம் முத்துக்குளித்துறை பகுதிக்கு வந்து சேர்ந்தார் சவேரியார். மணப்பாட்டில் அடியெடுத்து வைத்தபின் அங்கிருந்து எல்லா கடற்கரை ஊர்களுக்கும் கால்நடையாகவே சென்று மக்களை சந்திக்கலானார். திரைகடலோடி சேர்த்திட்ட திரவியத்தை தனக்கென மட்டுமே வைத்திராது பிறர்க்கும் பகிர்ந்து வழங்கிட்டார் மணவையின் மாமனித வள்ளல் பலர். மத்தேயு மிராண்டா, தொனத்தூஸ் விக்டோரியா இவ்விருவரும் அவர்களில் முன்னோடி. முனைந்தே வளர்ந்திட்டார் வான்முட்ட ஊர் பேர் சொல்லும் பெரும் கோவில்கள், கல்வி சாலைகள் மற்றும் நோய் தீர்க்கும் மருத்துவமனைகள். இத்தனை செல்வமும் செழிப்புமாய் இறைவனின் கருணையில் திகழ்ந்திடும் திருத்தலம் மணவை எம்பதி என்புலம். இம்மணவையூர் ஒரு சிறிய ஊராகவே தற்போது கருதப்பட்டாலும் அதற்கேற்ற வகையில் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கொண்ட வீதிகள் வரிசையாய் அமைந்துள்ள ஒரு சிங்கார பட்டினம் எனவே கூறலாம். தூய ஆவி ஆலய பங்கு மக்களுக்கு என விண்ணை முட்டும் கோபுரங்களை கொண்ட தூய ஆவி ஆலயம் போன்றவற்றை நிறுவியவரும் கொடை வள்ளலுமான தூய ஆவி ஆலய பங்கின் மைந்தர் செனட்டர் சர் ஜே.ஏ. டொனத்துஸ் விக்டோரியா அவர்கள் வேத போதக நாடுகளின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் புனித சவேரியாரை எல்லா வேத போதக நாடுகளும் போற்ற வேண்டுமெனினும் இந்திய திருநாடும் அதிலும் குறிப்பாக நம் முத்துக்குளித்துறையும் என்றுமே அவருக்கு நன்றி கடன்பட்டவை. காரணம், முதல் அவர் மறைபரப்பியது நம் தூத்துக்குடி மாவட்ட மறை மாவட்டத்தில்தான். இங்கிருந்துதான் கால்நடையாகவும் கடல் மூலமாகவும் பிற இடங்களுக்கு சென்று பணியாற்றி இருக்கின்றார் என்று அறியும் போது மிகவே பெருமைப்படுகிறார்கள் மணவை வாழ் தமிழர்கள். அருகினில் 400 ஆண்டு கால புனித கோவில். அங்கிருந்து உலகையாளும் திருச்சிலுவைநாதரின் இதயம் தொடும் கருணை பார்வை. விரிந்து நிற்கும் அவர் காத்திடையில் பத்திரமாய் இவ்வழகு சிற்றூர். இவ்வூரில் விண்மீன்களை மிஞ்சிடும் மணல் துளிகள், அந்த மணலும் பாடுமாம், ஆகவே மணப்பாடாம். புனித சவேரியார் 1544 உருவாக்கிய மணப்பாட்டின் முதல் கோயில் அதிக காலம் நிலைத்து நிற்கவில்லை. 1571 ஆண்டுக்கான இயேசு சபை அறிக்கையில் முத்துக்குளித்துறை பகுதியில் பல ஆலயங்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் மணப்பாட்டில் பரலோக மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் இருந்ததாக காணப்படுகிறது. மணவையின் மாண்புகள். ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி அடிகளார் என்ற வீரமா முனிவர் மணவையில் பணிபுரிந்துள்ளார். பரதகுல புலவர்களான அந்தோணிக்குட்டி அண்ணாவியார், இன்ப கவிராயர், நசரேண்டி ரோஸ், பேதுரு, கோஸ்த் முதலிய செந்தமிழ் பாவலர்களுடைய சம்பந்தத்தினால் சிறப்பு பெற்றுள்ளது மணவை. பரதவர் சமுதாயத்தில் முதல் குருவானவர் அதிசங்கைக்குரிய லாரன்ஸ் சேவியர் பெர்னாண்டிஸ் சுவாமிகளை ஈண்டு புறந்தந்த புண்ணிய பூமி மணவை. ஒரு காலத்தில் தமிழகத்திலேயே அதிகமான அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் பெற்றுக் கொடுத்த புகழ்மிக்க பதி. ஆண்டுதோறும் டிசம்பர் 3 புனித சவேரியாரின் பெருவிழா கொண்டாடப்படும் நாளில் மட்டும்
புனிதரின் விரல் துண்டு பக்தர்களுக்கு முத்தி செய்ய கொடுக்கப்பட்டு வருகிறது. புனித சவேரியாரின் விரல் துண்டு பரிசுத்த ஆவி ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு 94 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஜோசப், பேட்ரிக், ஆண்ட்ரூ ஆகியோர் பயன்படுத்திய ஆடைகளின் சிறு பகுதியும் முத்தி செய்ய கொடுக்கப்படும் நாட்கள் இவ்வாலயத்தில் உண்டு. அனைத்து பக்தர்களும் தினமும் தரிசித்து செல்லும் விதமாக தூய ஆவி ஆலயத்தில் கண்ணாடி பிழையில் நிறுவப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு முக்கிய நிகழ்வான தவக்காலம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய தவக்கால நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக கத்தோலிக்க மக்கள் கொண்டாடுவார்கள். இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கின்ற இந்த லாஸ்ட் சப்பர், இரவு உணவு, எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இதைத்தான் விட்டு சென்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி சென்றார். இந்த படமானது புகைப்படம் அல்ல, பளிங்கு கற்களினால் இந்த ஃபிகரை எடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஜோசப், பேட்ரிக், ஆண்ட்ரூ இவர்கள் பயன்படுத்திய ஆடைகளின் சிறு பாகம் இங்கே இருக்கின்றது. இதிலே அவருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மணப்பாட்டு மக்கள் 1521 கிறிஸ்துவத்தை தழுவியிருந்தார்கள். இவர்களை கிறிஸ்துவத்தில் இன்றும் வளர்க்க வேண்டும் என்று 1542 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி புனித சவேரியார் மத வளர்ச்சிக்காக கோவா வந்து அக்டோபர் மாதம் மணப்பாட்டில் வந்து மணப்பாட்டில் உள்ள அருகில் உள்ள குகையில் தங்கி இங்கே வேதம் போதித்தார். அதற்கு பிறகு அவர் இறந்த பின் அவருடைய புனிதமான திரு உடல் இன்று கோவா ஆலயத்திலே மிக பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த உடலில் காலில் உள்ள சிறு பாகம் இன்றும் அங்கு கிடையாது. பக்தியின் காரணமாக ஒரு பெண்மணி கடித்து சென்று விட்டார்கள். அதை அவர்களிடம் பெற்றுக்கொண்டு எங்களுடைய மத தலைவர் போப்பாண்டவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தென்னிந்தியாவிலேயே பரத குலத்தில் முதல் குரு ஃபாதர் லாரன்ஸ் சேவியர் பெர்னாண்டோ. இவர் மணப்பாட்டின் தூய ஆவி ஆலய பங்கைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர். இவர்தான் போப்பாண்டவரிடம் பேசி புனித சவேரியார் மணப்பாட்டில் தங்கியிருக்கிறார் என்பதனை அழுத்தமாக சொல்லி அவருடைய விரல் துண்டை மணப்பாட்டுக்கு 1923 ஆண்டு இங்கே கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கின்றார்கள். இதை மிகவும் முக்கியத்துவமாக புனித பொருளாக இந்த ஆலய தூயாவி ஆலய மக்கள் பாதுகாத்து வருகிறார்கள். ஆண்டுதோறும் புனித சவேரியாரின் திருவிழா அன்று இதை மக்களுக்கு முத்தி செய்து கொடுக்கப்படும். தேர்பவனியும் நடைபெறும். இங்கே இருக்கின்றது எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த சிலுவையினுடைய ஒரு சிறிய பகுதி. இது பெரும்பாலும் பெரிய ஆலயங்களில் இருக்கும். காரணம், ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் போப்பாண்டவருடைய அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற வேண்டும் என்றால் போப்பாண்டவர் அந்த சிறு பாகத்தை இங்கே அனுப்பி வைத்து விடுவார்கள். இது எல்லா திருவிழா காலங்களிலும் இந்த திருச்சிலுவையானது ஊர்வலமாக எடுத்து சொல்லி மக்கள் பக்தியோடு பயத்தோடும் இறைவனை வணங்கி வருகின்றோம். இயேசு பெருமான் மரித்த இந்த சுரூபமானது மணப்பாட்டு மண்ணில் பிறந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த சுரூபம் குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படும் புனித வெள்ளி அன்று இந்த ஆலயத்தின் நடுவினிலே சிலுவையிலே தொங்க விடுவார்கள். இவருடைய கை கால்கள் எல்லாம் அசையக்கூடியது. அதன் அருகிலே இவருடைய தாய் மாதாவும் அருகில் நண்பர் ஜான் அவரும் இங்கே இருப்பார்கள். அது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அந்த நிகழ்ச்சி இங்கு காட்டப்படும். ஆயிரத்து 536-37 ஆண்டுகளில் ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து 1542 சவேரியாரின் வருகை வரை ஏறக்குறைய 7-8 ஆண்டுகள் மணவை மக்கள் வேதத்தை பயிற்சி செய்யாதவர்களாகவே இருந்தனர். ஏனெனில் மறைபோதகர் எவரும் இப்பகுதிக்கு அனுப்பப்படவில்லை, எந்த ஆலயமும் எழுப்பப்படவில்லை.
8 ஆண்டுகளுக்கு முன் மனம் திருப்பப்பட்ட மக்களை கொண்ட கிறிஸ்தவ கிராமங்கள் வழி சென்றோம். இந்த கிராமங்களில் கிறிஸ்தவர்களுக்கு மறைக்கல்வி அளிக்க யாரும் இல்லாததால் அவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது தவிர வேறு ஒன்றும் சொல்லத் தெரியவில்லை என்று சவேரியாரே நாகப்பட்டினத்திலிருந்து மான்சிலாஸுக்கு எழுதிய கடிதத்தில் மண் சுவர்களால் அமைந்து பனை ஓலை வேயப்பட்ட மணப்பாட்டின் முதல் கோயிலைத்தான் குறிப்பிடுகிறார். புலவர் அண்ணாவியின் கவிதைகள். வச்சிரமான மனத்தை உருக்கி மயக்குவதே மோகம், வஞ்சனை செய்து குடிக்கும் அலைத்தல் வருந்துவதே கோபம், உச்சிதமான இரக்க நிரப்பை ஒழிப்பதுவே லோபம், உன்னையும் என்னையும் அன்பு கெடுக்கும் ஒரு பகையே பாவம். கோவில் கோபுரத்திலிருந்து பறந்து வருகின்றது மணியோசை. பற்பல மணியோசைகள் பின்னி பிணைந்து இணைந்து மலர்ந்து மங்களநாதத்தை மனவையெல்லாம் பரப்புகின்றன, மனதையெல்லாம் நிரப்புகின்றன. உடனே ஒருவித ஆடம்பர உணர்ச்சி, உள்ளத்தில் ஓர் எழுச்சி, இதயங்களை மேலே எழுப்புங்கள் என்று துணிப்பது போல் இருக்கின்றது. மேல்நாட்டு இசைக்கருவிகளை கொண்டு கம்பீரமாக முழங்குகின்றது. சேனை போல் அணிவகுத்து செல்லும் ஓர் குழு, அதற்கு இசைந்து மேல்நாட்டு பாணியில் ஸ்வரங்கள் இணைய தேவகானம் போல இசைக்கின்றது பாடகர் குழு. ஆங்காங்கே கேட்கின்றது பக்த கோடிகளின் பக்தி மன்றாட்டு. மலைமேல் நீ கொல் மறை மறுத்த மன்னோர் பாவப் பிணிமாற்ற, மலைமேல் மறுத்தாய் வந்துதித்து வைகோவனையில் விழிதுயின்று, மலைமேல் நடந்து மெய்ஞான வழிபோதித்தும் போதாமல், மலைமேல் தரிச் சிலுவையின் கண் மரித்தல் மறவேன் மறவேனே. மக்களும் வேண்டாம், மனைவியும் வேண்டாம், வாழ்வொரு செல்வமும் வேண்டாம், மாடமும் வேண்டாம், கூடமும் வேண்டாம், மன்னவர் வரிசையும் வேண்டாம், ஒக்கலும் வேண்டாம், கைப்பொருள் வேண்டாம், உண்பதும் உடுப்பதும் வேண்டாம், ஊருமோ வேண்டாம், பேருமோ வேண்டாம், உடம்பும் வேண்டாம், இதே உண்மை. தக்க உன் கமல சரண் இணை வேண்டும், சந்ததம் உனை தொழ வேண்டும், தவஞ்செய பலமும் சக்தியும் வேண்டும், சகல பாவங்களை தள்ள பக்குவம் வேண்டும், நின் மறைப்பொருளை பாடவும் படிக்கவும் வேண்டும், பரகதி வேண்டும், மரிய நாயகி கைப்பாலனே இயேசு நாயகனே. கொல்லா உடைமை என்னும் பேராசையால் வரும் கேடுகளை எளிதாகவும் தெளிவாகவும் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்து மொழிகிறார் அண்ணாவியார். கற்றோரை அவமதிக்கும், மேவோர் தம்மை கண்குறைய கண்டுவிடும், கைக்கோர் காசும் அற்றோரை தனக்கடிமையாகப் பார்க்கும், ஆய்ந்தோரை புண்கோட்டி அடியா நிற்கும், பெற்றோரை இறக்கவிடும், பெண் சொல் கேட்கும், உடைமை எனும் பேராசை ஒன்றுதானே. வீரமாமுனிவரின் திருக்காவலூர் கலம்பகத்தை எண்ணத் தூண்டும் வண்ணம் இறைமகன் பிறப்பை எடுத்து எம்புகிறார் அண்ணாவியார். ராட்சியம் அருகமுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருவாய் அளவில் பரஞ்சோதி அனாதி சுதனாய் அகண்டபிரான் உருவாய் ஒரு தாய் மகவாகி உலகில் மனுவாய் உதித்தனனோ, உருவில்லான் உருவாகி உலகில் ஒரு மகவுதிப்ப கருவில்லா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆகினையே. பொன்னை புவியை மடப்பூவையரை நம்பி நித்தம் என்னை கெடுக்க இடம் வருத்தி கொண்டேனே. உன்னை துதிக்க அருள் உண்டாக்கப்பட்டவெல்லாம் தன்னைத்தான் ஒவ்வா சருவேசன் மாதாவே. ஆபத்து வந்துதவு நேரத்தில் வந்தவனை யாருக்கோ வந்ததெனவே, பாவித்திருந்து பிரதயத்தை என்றும் நினை பாவிக்கு வந்து விடுமோ. சேவித்திறைஞ்சி மணி நாவிற் புகழ்ந்துருகு சேவைக்குகந்த பெரியோர், ஆவிக்குகந்த பெருவாழ்வுக்கு அரங்கி அருளாகப்பா இந்த மரியே.
சொற்சுவையும் பொருட்சுவையும் பொலியுமாறு சந்த இன்பமும் சேர்த்து பாடும் அண்ணாவியாரின் பாப்புனையும் திறன் பாராட்டத்தக்கது. ஆபத்து வந்துதவு நேரத்தில் வந்தவினை யாருக்கோ வந்ததெனவே பாவித்திருந்து பிரதயத்தை என்றும் நினைபாவிக்கு வந்துவிடுமோ சேவித்திறைஞ்சி மணிநாவிற் புகழ்ந்துருகு சேவைக்கு உகந்த பெரியோர் ஆவிக்குகந்த பெருவாழ்வுக்கு அரங்கி அருளாகப்பால் இந்த மரியே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்னும் தத்துவ பாடலை வித்தகமாக நினைவூட்டுகிறார் அண்ணாவியார். ஊருண்டு உறவுண்டு அன்னை பிதா உண்டு உண்டு எனவே உலகில் ஒரு பேருண்டொழிய அவராலே பேருண்டெனவும் பெறலாமோ. சாருண்டிருந்த உயிர் உடலை தானே பிரிந்து சாங்காலம் ஆருண்டெனக்கு நின்னைவிட அம்ம என்னை ஆண்டருள்வாயே. வாயு முதல் பூதமைந்தின் அணுத்திறனை ஏவிவிட்டு தீயவனோர் மாமரமாய் தோன்றி நிற்க வேலவனும் மாயவனை சங்கரித்த மலைமுகட்டில் சிலுவை நட்டி தூயவனும் சவியர் முனி துதித்த இடம் மணப்பாடே. ஏவை செய்த தீவினையால் யாம் சுமக்கும் பாரம் என்னும் பாவவினை பழிதீர்த்து பதகதிக்கு வழிதிறக்க தேவமைந்தன் பலியான சிலுவையினோர் திருப்பண்டம் யாவரும் போய் முத்தி செய்ய இருக்குமிடம் மணப்பாடே. மூகப்பர் போல் நின்று மூக்கின் மேல் விரல் வைத்து யாகப்பர் ஆலயத்தின் எழிலுருவை காண்பவர்கள் வேகத்தில் மிதப்பது போல் மெய்சிலிப்பர். ஒரு மனித தியாகத்தில் எழுந்ததென யாரறிவர் மணப்பாடே. ஆழ்ந்ததொரு பக்தியினால் ஆண்டவரை தொழுதகரம், வாழ்ந்த முறை வழுவாது வாரி வாரி கொடுத்தகரம், தாழ்ந்தவரின் துன்ப துயர் துடைத்தகரம் அவரென்று வாழ்த்துகின்றார் மணப்பாடே. வித்தான வேதமொழி வேறுண்டச் செய்ததனால் முத்தான கனிகளென முந்திரியின் தோட்டமிதில் சத்தான குரு முனிவர் பலரெழுந்தார் மணப்பாடே. முத்தமிழோ சித்திரமோ சிற்பமெனும் நுண்கலையோ எத்துறையாயிருந்தாலும் அத்துறைகள் அனைத்திலுமே முத்திரைகள் பதித்தவள் நீ. முன்போல புகழ் பரப்ப நித்திரையில் வீழாமல் விழித்தெழுவாய் மணப்பாடே. உன்னிடத்தில் மறுபடியும் உயிரோட்டம் வர வேண்டும், கண்ணயரா உழைப்பு வேண்டும், கல்வியிலே கருத்தூண்டி மண் மணக்க மைந்தரெல்லாம் மதிவானராதல் வேண்டும், எண்ணமெல்லாம் நிறைவேற இயங்குகின்றேன் மணப்பாடே. பழமையிலே பெருமை சாற்றி நிற்பதல்ல மணப்பாடு. இக்கால நிகழ்வுகளும் மனமகிழ்வு சார்ந்தவையும் உடல் திறன் போற்றுவதும் கடல் அலையை களமாக்கி அலை நீந்தி படகோட்டுவதும் வெற்றி வாகை சூட்டுவதும் இன்றைய மணப்பாட்டில் நிகழ்பவைதான். மணலும் நன்றி பண்பாடும் கலைகளும் கவிமிகு கட்டிடங்களும் காலத்தால் அழியா கடவுள் உணர்வு கலந்த மணவையில் மணப்பாடில் பெரிய கோவில் என பெருமிதத்துடன் அழைக்கப்படும் பொழிவுமிக்க புனித யாகப்பர் ஆலயம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற அறிவுரைகள் ஆலயத்தின் அதன் உள்ளே கொலுவீற்றிருக்கும் ஆண்டவனின் மகிமையை மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றது. ஆலயத்தின் உயர்ந்த கோபுரங்களை பார்க்கின்ற போதும் திருத்தூதர் புனித யாகப்பரின் துணிவும் தியாகமும் உறுதிப்பாடும் வாழ்வும் நம்மிலே ஊற்றெடுத்து இனி வருகின்ற நாட்களில் நமது வாழ்விலும் தியாகமும் அர்ப்பணமும் உயர்ந்த எண்ணங்களும் வாழ்க்கை விழுமியாங்களும் நம்மில் வெளிப்படுத்தப்பட்டு உறவிலும் அன்பிலும் ஒற்றுமையிலும் சகோதரத்துவத்திலும் சங்கமிக்கின்றன.
மணவை புனித யாகப்பர் கோயில் வரலாறு பல நூற்றாண்டுகளின் வரலாற்றை உள்ளடக்கியது. ஏனெனில் இப்புது கோயிலின் வரலாறு இக்கோயிலுக்கு முன்னெழுந்த 4 பழைய பங்கு கோயில்களின் வரலாறின்றி நிறைவு பெறாது. அத்தகைய வரலாற்று தகவல்களையும் இத்தகைய கோயில்கள் கண்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்த பெரியார்கள், பங்கு தந்தையர், இசை வல்லுநர்கள், ஓவியர்கள், சிற்பிகள், துறவிகள், ஆலய ஊழியர்கள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்புகளையும் மணவையின் பல்வேறு வரலாற்று சின்னங்களையும் நம் முன்னே கொண்டு நிறுத்துகிறது புனித யாகப்பர் கோயில். வானகத்தில் இடைவிடாமல் ஒலிக்கின்ற வாழ்த்து கீதங்களை இம்மண்ணகத்திலும் நாம் தொடர்ந்து பாடிடுவோம். நமது ஆலய கீதங்கள் ஆண்டவரை எப்போதும் புகழ்ந்து அவருடைய ஆசீரை நமது ஊருக்கு வழங்குவதாக. ஏராளமான அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், சிற்பிகள், ஓவியர்கள், கவிஞர்கள், கலைத்துறை மேதைகள், இசை வல்லுநர்கள், பேராசிரியர்கள், பட்டதாரிகள், அரசு அதிகாரிகள், வழக்குரைஞர்கள், பனை ஓலையில் புதுமை படைப்புகளை உருவாக்கும் மங்கையர் திலகங்கள் இம்மண்ணில் உருவாகி திருமறைக்கும் தமிழகத்திற்கும் நற்பணியாற்றியுள்ளனர். வடக்கே மன்னார் குடாக்கடல், தெற்கே அரபிக்கடல் இவ்விரண்டும் ஒன்று சேர்ந்து தோய்ந்து கலந்து சங்கமமாகும் சமுத்திரத்தை ஊடறுத்து நிற்கும் மணப்பாட்டு மலையின் மாண்புமிகு தோற்றம். மலையின் உச்சியில் வான் அளாவி நிற்கும் திருச்சிலுவை ஆலயத்தின் சிங்காரத் தோற்றம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு ஒப்பாகும். தன்னை உருவாக்கி ஆளாக்கி வழிநடத்தி வரும் பரம்பொருளின் பதமான உணர்வு ஒவ்வொரு தனி மனிதனின் உள்ளத்தில் ஆழத்திலும் ஊன்றி அவனை ஈர்க்கின்றது. பல்வேறு முறையிலும் துறையிலுமாக இறைவன் தம் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். முத்து குளித்துறையின் நல் முத்தாம் மணப்பாட்டின் வரலாற்றை சற்று திருப்பினால் நாம் காண்பதென்ன? நம் ஞானத்தை புனித சவேரியார் தன் மறைபரப்பு பணிக்காக இந்தியா வந்தடைந்த காலை தான் தங்கும் இடமாக மணப்பாட்டைத்தான் தேர்ந்தெடுத்தார். என் மறைபணிக்காக 4 மாதங்கள் கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு பெரிய ஊரான மணப்பாட்டில் தங்கினேன் என்று சவேரியார் கூறுகிறார். காலங்கள் பல கடந்தாலும் நம் கத்தோலிக்க கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் பண்பாடுகளை உலகளாவ உயர்த்தி நிற்கும் ஒரு கிராமம் இது என்பது மட்டுமல்ல, இவ்வூர் ஒரு வரலாற்று பொதுமை. மணப்பாட்டில்தான் தமிழக திருச்சபைக்கு முதலில் தமிழ்ச்சபங்களையும் புனித சவேரியார் உருவாக்கினார். வேத போதக குருக்களின் முதற் கூட்டத்திற்கும் மணப்பாடுதான் அரங்கமாக அமைந்தது. அம்மலையின் அடிவாரத்தில் கடல் அலைகள் உருண்டு திரண்டு ஓங்கி நுரைத்தெழுந்து பாறையின் மோதி புடைப்பதனால் எழும் ஒலியின் ஓயா முழக்கம். கோயிலின் அருகே பின்புறத்தில் சுழலும் தீபத்தை கொண்டு விளங்கும் கலங்கரை விளக்கத்தின் மேட்டிமையான வெளிச்சம். மணப்பாட்டு மக்கள் 1521 கிறிஸ்துவத்தை தழுவியிருந்தார்கள். இவர்களை கிறிஸ்துவத்தில் இன்றும் வளர்க்க வேண்டும் என்று 1542 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி புனித சவேரியார் மத வளர்ச்சிக்காக கோவா வந்து அக்டோபர் மாதம் மணப்பாட்டில் வந்து மணப்பாட்டில் உள்ள அருகில் உள்ள குகையில் தங்கி இங்கே வேதம் போதித்தார். இந்திய மண்ணின் பாரம்பரியம் கிறிஸ்தவத்தின் அடையாளங்கள் மிகுந்து மணல் பரப்பி மனம் வீசும் மறைபூமி மணவை நகர் கிறிஸ்தவ போதகத்தின் விசுவாச சுவடுகளை சுமந்து
தனது திருச்சுவை சாயல்களை கொண்ட சின்ன ரோமாபுரி கவி கொடுத்து கலை வடித்து கிறிஸ்தவ காலச்சக்கரத்தின் ஒரு அச்சு போன்று கிறிஸ்தவ இயல்புகளை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது இம்மணவை மண்.